நாய் கடிச்சா தீர்வு உண்டு, 100% தீர்வு உண்டு. ஆனால் நாய் கடித்த உடனே நம்ம என்ன செய்யணும், நாய் கடிக்க மட்டும் கையிலையோ இல்லை காலையோ கடிச்சிருக்கோம், அந்த கடிச்ச இடத்துல மட்டும் தண்ணியை வச்சு நல்லா பிடிச்சிக்கிட்டு ஒரு இலக்கோ இதையோ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். இது நாய் கடிக்க மட்டும் அந்த விஷத்துக்கு மட்டும்தான். அதேமாதிரி நாய் கோலப்பட்டாலும் விஷம் இருக்கும். நாய் கோலப்பட்டாலும் ஒரு தண்ணியை வச்சு அலசி ஊற்றி கழுவி விட்டீங்கன்னா அந்த கோலையோட விஷங்கள் தன்மைலாம் இறங்கும். ஆனால் நாய் கடித்தா என்னெல்லாம் பண்ணோம்னா காய்ச்சல் வரும், இடத்துல புண்ணு இருக்க வந்து சீக்கிரமாக ஆறிடும், காய்ச்சல் இப்படி மண்டை குத்து இப்படி ஏதாட்டும் வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் இதோடைய விவரத்தை ஃபுல்லாக நான் சொல்லுதேன், கீழே என் நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதோடைய விவரத்தை ஃபுல்லாக நான் உங்களுக்கு அதுக்கு என்ன செய்யலாம், என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாதுங்கிற விவரத்தை ஃபுல்லாக உங்களுக்கு 40 நாளைக்கு என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, எத்தனை வயசு ஆளுக்கு கிடச்சிருக்கு, எப்படி செய்யும், எந்த இடத்துல கிடச்சிருக்குன்னா என்ன செய்யுங்கிறத நான் உங்களுக்கு என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்லுவேன். என் வீடியோ முழுசாக பாருங்கள். விஷக்கடி சம்மந்தப்பட்டது அவ்வளோ நம்ம வீடியோவில் வரும். நீங்கள் எந்த டைம்னாலும் என்கிட்ட எப்போ வேணாலும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். விஷக்கடி சம்மந்தப்பட்ட வீடியோ மற்றும் எந்த இதாக இருந்தாலும் சரி, விஷத்துக்கு 100% தீர்வு உண்டு. அதே மாதிரி எந்த இதுனாலும் குணமாக்கிடலாம். பார்வை பார்த்து கொலை வீசி நான் வந்து இப்போது பரம்பரையாக வைத்தியம், எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் பூட்டேன் 7 தலைமுறையாக வைத்தியம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதில் 100க்கு 100 குணமாயிடும். அதில் எந்த விதமான ஆனமட்டம் இருக்கிறதுல கண்மொழி இருந்தாலே போதும், காப்பாற்றிடலாம். நீங்கள் அதை பற்றி இது பண்ணா மிச்ச வீடியோலாம் நான் நிறையா யூடியூப்பில் போடுறது, நீங்கள் அதை பாருங்கள், பார்த்து மீண்டும் மீண்டும் இது பண்ணுங்கள். வணக்கம்.